கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. அதன்படி 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். காலை அர்ஜுனா எம்பி வாக்குமூலம் அளிப்பதற்காக கோட்டை போலீஸ் நிலையத்திற்கு சென்றிருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அண்மையில் கொழும்பு புறக்கோட்டையில் தனது காரை போக்குவரத்து விதிமுறைகளை மீறி நிறுத்தியதோடு காரை ஏன் இந்த இடத்தில் நிறுத்தினீர்கள் என போலீசார் வினவியதற்கு காரை இங்கே நிறுத்தாமல் உங்கள் தலையிலா நிறுத்துவது என அவமரியாதையாக போலீஸ் அதிகாரியிடம் நடந்து கொண்டிருந்த சம்பவம் தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் அர்ஜுனா எம்பி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட வேளை மொட்டு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரான நாமல் ராஜபக்ஷ மற்றும் கட்சி உறுப்பினர்கள் பலர் அர்ஜுனாவிற்கு ஆதரவாக அங்கு கூடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மன்னாரின் மக்களின் எதிர்ப்பை மீறி முன்னெடுக்கப்படும் காற்றாலை திட்டத்திற்கு எதிராக காலை முதல் நிர்வாக முடக்கல் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய காலை 10 மணிக்கு மன்னார் பொது விளையாட்டு மைதானத்தில் இருந்து கண்டன பேரணி ஆரம்பமாகியுள்ளது. போராட்டத்தின் இறுதியில் தமது கோரிக்கைகள் அடங்கிய மனுவை ஜனாதிபதிக்கு கையளிக்கும் வகையில் மன்னார் மாவட்ட அரசு அதிபரிடம் போராட்டத்தில் ஈடுபட்டோர் கையளித்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் உதயன் கமன்பில காலை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை அளித்துள்ளார். ஆளுங்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் மாதாந்திர சம்பளத்தை கட்சி நிதிக்கு மாற்றிக்கொள்ளும் அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பில் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர கொடுப்பனவை தமது விருப்பப்படி செலவிட முடியாது. அதன்படி ஆளுங்கட்சியின் 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாதத்திற்கு 3 கோடி ரூபாய்க்கு மேல் பெற்று அதை கட்சி நிதியில் வரவு வைத்து அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவது பொது நிதியை தவறாக பயன்படுத்தும் செயலாகும் எனவும் இந்த விடயம் குறித்து விசாரணை நடத்த கோரியும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் அவர் முறைப்பாடு அளித்துள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. ගසා කෑම පිළිබඳ පැමිණිල්ලක් කරන්නයි. මොකද අපි හැමෝම දන්නවා මාලිමාවේ මන්ත්‍රීවරයෙක් වෙන දේවානන්ද සුරවීර මන්ත්‍රීතුමා ප්‍රකාශයට පත් කරා අපේ වැටුප ගෙඩිය පිටින්ම අපේ පක්ෂ අරමුදලට යවනවා. පැලවත්තේ තියෙන ජනතා විමුක්ති පෙරමුණේ අරමුදලට යවනවා. யாழ்ப்பாணம் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியின் ஆசிரியர் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் கல்லூரி சமூகத்தை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கரவெட்டி மத்தி கரவெட்டி பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய சயேந்திரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த ஆசிரியர் குருநகர் பகுதியில் வாடகைக்கு அறை ஒன்று எடுத்து தங்கியுள்ளார். இந்த நிலையில் அவரது உறவினர் ஒருவர் காலையும் மதியமும் உணவு கொண்டு சென்று கொடுத்துள்ளார். பின்னர் இரவு அங்கு சென்ற வேளை அவர் உயிரிழந்து காணப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. நண்பர்கள், மாணவர்கள், பழைய மாணவர்கள் அனைவருக்கும் கல்லூரி சார்பாக மீண்டும் அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக இவருடைய இந்த இறப்பில் கலந்து கொண்டு இவருடைய இறுதி நிகழ்வுகளில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒருவருக்கும் முக்கியமாக தந்தை கிளிநொச்சி தட்டுவான்கொட்டி பகுதியில் குண்டுவெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. பாழடைந்த வீடொன்றில் அகழ்வு பணிக்காக சென்ற 2 நபர்கள் தமது பணியை தொடர்ந்த போது நிலத்திற்கு கீழ் இருந்த குண்டு திடீரென வெடித்துள்ளது. இதன்போது பலத்த காயமடைந்த இருவரும் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் திரிபோசா உற்பத்தி கடந்த செப்டம்பர் 21ஆம் தேதி முதல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை திரிபோசா லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் அமல் அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். உற்பத்திக்கு தேவையான சோளம் கிடைக்காததால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பின்னர் சோளம் இறக்குமதி மீண்டும் ஆரம்பித்ததும் திரிபோசா உற்பத்தி இயல்பு நிலைக்கு திரும்பும் என தெரிவித்துள்ளார். நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களத்தின் தலைமையில் இயங்கி வரும் மாகுல சிறுவர் மத்திய நிலையத்தில் இருந்து 15 சிறுவர்கள் தப்பி சென்றுள்ளதாக சப்புஸ்கந்த போலீசார் தெரிவித்துள்ளனர். 16 மற்றும் 17 வயதுடைய சிறுவர்களை இவ்வாறு தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சிறுவர்கள் கடந்த 27ஆம் தேதி நள்ளிரவு 12 மணியளவில் சிறுவர் மத்திய நிலையத்தில் இருந்து தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கேகாலை மாவனெல்ல அழுத்னுவர மாணிக்காவ பகுதியில் காலை மண்மேடு சரிந்து விழுந்ததில் அதில் சிக்குண்டிருந்த 3 தொழிலாளர்களும் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் சடலங்கள் தற்போது மாவனெல்ல ஆதார வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளன. மதில் சுவர் காட்டிக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் மீது மண்மேடு சரிந்து விழுந்து இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. கொட்டாவை பகுதியில் பல்வேறு வகையான 458 தோட்டாக்கள் மற்றும் T56 வெடிமருந்து தோட்டாவுடன் சந்தேக நபர் ஒருவர் போலீஸ் விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
அவரிடமிருந்து 75 கிராம் 400 மில்லி கிராம் ஹெரோயின் போதைப்பொருள், 30 போலி வாகன இலக்க தகடுகள், 15 வாகன வருமான உத்தரவு பத்திரங்கள், 15 காப்பீட்டு சான்றிதழ்கள் மற்றும் 2 கையடக்க தொலைபேசிகளையும் போலீசார் மீட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மொரட்டுவை அங்குலான பகுதியை சேர்ந்த 24 வயதான இளைஞர் என தெரிய வந்துள்ளது. எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தின் புதிய வரிகள் எதுவும் விதிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். விருத்தி அடைந்து வரும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி இலக்குகளை அடைவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்றும் அவர் கூறியுள்ளார். ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அங்குள்ள இலங்கையர்களை சந்தித்து உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் திடீரென மயங்கி விழுந்த பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் கொட்டடி பகுதியை சேர்ந்த தியாகராசா பிரேமநளினி என்ற 46 வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் வயலுக்கு வரம்பு கட்ட சென்ற நபர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கண்டி வீதி அரியாலை பகுதியை சேர்ந்த 60 வயதுடைய சின்னத்தம்பி ராஜபாரதி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மக்கள வரிப்பணத்துல 100 பில்லியன் ரூபாய் காசுல வந்து பட்டத்தை படிச்சு பட்டத்தை எடுத்துக்கொண்டு வந்தா மக்களுக்கு சேவை செய்ய வேண்டுமா இல்லது தனியார் கம்பெனி முதலாளிமாருக்கு அந்த பட்டதாரியை சேவை செய்யுமா? அதாவது மக்களுக்கு சேவை செஞ்சாதான் அந்த மக்களோட வரி பணத்துக்கு மக்களுக்கு திருப்பி செலுத்த முடியாது, மக்களுக்கு அபிவிருத்தி பண்ண முடியாது, அவனோட ஏழ்மை ஒழிக்க முடியாது. தனியார் கம்பெனி முதலாளிமாருக்கு நீங்க அரசாங்கத்தின் காசை மக்களோட வரி பணத்தை செலவழிச்சு படிப்பிச்சு போட்டு அனுப்புறீங்க பட்டதாரி இல்லைண்டா அப்படியான ஒரு அரசாங்கம் தேவையா இந்த நாட்டுக்கு? அதாவது வந்து மக்களோட வரி பணத்தை எடுத்து அரசு பல்கலைக்கழக பட்டதாரிகளை படிப்பிச்சு அவங்கள வெளியேற்றிட்டு அவங்கள போய் தனியார் கம்பெனி முதலாளிமாருக்கு சேவை செஞ்சு அவங்களுக்கு அடிமையாக செஞ்சு அவங்கள லாபத்தை பெற்றுக்கொள்ளட்டும், அவங்களுக்கு உதவி செய்யுங்க சொன்னா மக்களுக்கு உதவி செய்ய தேவை. நீங்க தனியார் கம்பெனிகளுக்கு உதவி செய்ய சொல்லுங்கடா நாங்க கேட்கிறோம். அனைத்து மக்கள்கிட்ட கேட்கிறோம். அனைத்து மக்கள் இதை பார்த்து சொல்லுவாங்க பட்டதாரிகளை தொழில் கொடுக்கணும். நாங்க கேட்கிறோம் பட்டதாரிகளை தொழில் உங்களோட வரி பணத்துல நாங்க படிச்சு பட்டத்தை எடுத்துருவோம். உங்களோட வரி பணத்துல படிச்சு பட்டத்தை எடுத்து வந்தா உங்களுக்கு சேவை செய்யாம தனியார் கம்பெனிகளுக்கு சேவை செய்யறதா இருந்தா தனியார் முதலாளிமாருக்கு சேவை செய்யறதா எப்படி நாட்டு இந்த பொருளாதாரத்தை கட்டியிருக்க முடியும்? தனியார் கைக்கு தான் பணம் முழுக்க போக முடியும். தனியார் முதலாளிகள் மட்டும்தான் சௌசா வாழ முடியும். மக்கள் ஏழ்மை முடியாது, மக்கள் தேவை நிறைவேற்றப்படாது. அதனால கௌரவ ஜனாதிபதி கௌரவ பிரதம மந்திரி சொல்றோம் இந்த தேசிய கொள்கை பிரதமர் அறிமுகப்படுத்தப்பட்டது இருக்கிறது. இது பாராளுமன்றத்தை கௌரவ எதிர்கட்சி பாராளுமன்றத்தில் அர்ச்சனா ராமநாத் சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது. இதுல 3 வருஷத்துல இதுல குறிக்கப்பட்டபடி பட்டதாரிகளுக்கு வழங்குற சந்தர்ப்பத்துல கிட்டத்தட்ட நாட்டின் வரிவாயில 120 பில்லியன் ரூபாய் அதிகரிக்கும். அதை விட வந்து இதுல கல்வித்துறையில என்னென்ன மாற்றங்கள் செய்யப்படும் ஒவ்வொரு விஷயங்களுக்கு நான் வாசிக்கிறேன். பட்டதாரிகளுக்கான ஆசிய நியமனம் தொடர்பான அந்த பட்டதாரிகளுக்கான அபிவிருத்தி ஆசியம் 2 மேலும் வேண்டாம். அதனால நாங்க கேட்டு போராட்டம் செய்யவும் இல்லை, செய்ய விரும்பவும் இல்லை. நாங்க கேட்கறது என்னன்னா நாட்டின் வரிவாய் அதிகரிக்க நாட்டின் மக்கள் ஏழ்மை ஒழிக்கத்தான் தொழில கேட்கிறோம். சொகுசா இருந்து வாழ்றதுக்கு பயனில்லாத நாட்டுக்கு பயனில்லாத அபிவிருத்தி நியமனத்தையும் ஆசிய நியமனத்தையும் நாங்க கேட்கிறோம்.